இந்த உலகத்துல சில அடையாளங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மறுபடி வருவதற்கு ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் எழுத்தின் பிரகாரமாக நடக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் எல்லாம் கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் நடக்கும். ஆனா சபை ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட இருக்கும். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். புறஜாதியாருடைய ரட்சிப்பு நிறைவேறுகிற வரைக்கும் யூதர்களில் ஒரு பங்கு இருதயம் கடினமா இருக்கும். யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாததுனால புறஜாதிகளாகிய நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தந்திருக்கிறார். நாம எல்லாம் இயேசுவை ராஜா என்று சொல்லுகிறோம், இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு நமக்கு வந்திருக்கிறது. யூதர்கள் இன்னும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ராஜவம்சத்தில் பிறந்தார், அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சாதாரணமான மனுஷர் தான். யூதர்கள் இயேசுவை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நேரம், ஒரு காலகட்டம் வரும், முழு இஸ்ரவேல் தேசமும் முழு யூதர்களும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். இயேசுதான் மேசியா, நாங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா இயேசுதான் என்று அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. அது கவர்மெண்டே அறிவிக்கும். அந்த நாள் வரைக்கும் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு உண்டு. அது வரைக்கும் முழு உலகத்துல எங்க யாரு இயேசுவே என் பாவத்தை மன்னின்னு சொன்னாலும் உடனே ரட்சிப்பார், உடனே பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. ஆனா என்னைக்கு யூதர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் வாயினால் அறிக்கை செய்கிறார்களோ, அன்றைக்கு முழு உலகத்திலும் இருக்கிற புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு நின்று போகும். சபை எடுத்துக்கொள்ளப்படும். யூதர்கள் யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை அறிக்கை செய்கிறாங்களோ அதுல ஒரு கூட்டம் ஜனங்கள் அவன் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். அதைதான் 1,44,000 பேர் என்று சொல்லி இருக்கிறது. ஆக இந்த காரியங்கள் எல்லாம் வருகைக்கு அடையாளம். நாம ஆண்டோட வருகைக்கு முன்பாக நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக.